guys, welcome to the question of the day session. So இன்னைக்கு நம்ம வாட்டர்ல இருக்கிற permanent hardness பத்தி தான் ஒரு question detailing-ஆ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். So session போறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸோட handwritten notes வேணும்னா இந்த ஸ்கேனரை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. So let's start the question. Yes, from the water lesson. So what is permanent hardness of water and how can it be removed? So generally நீங்க உப்பு தண்ணி நம்ம சொல்லுவோம் கரெக்டா, அது வந்து நம்ம ட்ரிங்கிங்க்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எதனால, ஏன்னா அங்க வந்து பெர்மனன்ட் ஹார்ட்னஸும் இருக்கும், விச் மீன்ஸ் நம்மளுக்கு தேவையில்லாத அயான்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, ஸோ ரெண்டு டைப் ஆஃப் ஹார்ட்னஸ் விச் இஸ் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் இருக்கு. அந்த வாட்டர் வந்து இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங் சொல்லலாம். ஒன்னு டெம்பரரி ஹார்ட்னஸ், another one is permanent hardness. இந்த டெம்பரரி ஹார்ட்னஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் பாயில் பண்ணீங்கனாலே ஈஸியா நம்ம அதை என்னவா மாத்திரலாம். ஸோ அந்த டெம்பரரி ஹார்ட்னஸா ஒரு ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நீங்க குளிக்கும் போது ஹாட் வாட்டர் வைப்பீங்க கரெக்டா, அந்த வெஸ்ஸலை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட் டவுன் பண்ணீங்கன்னா ஒயிட் பேச்சஸா இருக்கும். அந்த ஒயிட் பேச்சஸ் தான் வந்து டெம்பரரி ஹார்ட்னஸ். அப்ப நீங்க பாயில் பண்ணும் போது அங்க தேவையில்லாத இருக்கிற சால்ட் எல்லாம் என்ன ஆகுது, நம்மளுக்கு பிரிசிபிடேட் அவுட் ஆகுது கரெக்டா. தட் இஸ் டெம்பரரி ஹார்ட்னஸ். இதுவே பெர்மனன்ட் ஹார்ட்னஸா இருந்ததுன்னா எப்படி ட்ரீட் பண்ணலாம், எப்படி அது நம்ம சாஃப்ட் வாட்டரா மாத்தலாம், அதுக்கானதான் ஸ்டெப்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, எஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். எதனால இந்த பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த குளோரைட் ஆர் திஸ் அன்சல்ஃபேட் சால்ட் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீசியம். ஸோ கால்சியம் குளோரைடா இருக்கலாம், இல்ல கால்சியம் சல்ஃபேட்டா இருக்கலாம், மெக்னீசியம் குளோரைட், இவங்க எல்லாம் இருக்கிறனாலதான் இந்த பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். எப்படி இந்த பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் ரிமூவ் பண்றது? வாஷிங் சோடா, ion exchange method and then distillation. Let's see one by one. So first one பாருங்க, by adding washing soda. So நம்ம washing soda add பண்ணும்போது, அந்த permanent hardness of waterல add பண்ணும்போது நம்மளுக்கு அங்க இருக்கிற chlorides and then sulfides என்னவா மாறுது? It becomes a carbonates. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, chlorides and sulfates பாத்தீங்கன்னா வாட்டர் soluble, பட் இந்த கார்பனேட்ஸ் இஸ் வாட்டர் insoluble. அப்ப கார்பனேட்டா மாறினதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் ஃபில்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் வாட்டர் கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். சோ ஃபில்டர் பண்ணி நம்ம சாஃப்ட் வாட்டரா மாத்தியாச்சு. நவ் அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட். அயான்ஸ் அப்படின்னாலே தெரியும், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சார்ஜஸ். இது மாதிரி ஒரு ஒரு ரெசின்ல இருக்கும், அந்த ரெசின்ல இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஓகே, அப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகுறதுனாலதான் இப்ப Na+க்கு பதிலா Mg2+. சோ அது மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆகுறதுனாலதான் இட் இஸ் கால்ட் அஸ் அயான் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த அயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசினை நம்மளோட ஹார்ட் வாட்டர்ல பாஸ் பண்ணும்போது என்ன நடக்குது? சோ கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அயான்ஸ் எல்லாமே வந்து ரீப்ளேஸ் பண்றாங்க. எதை வச்சு? பை சோடியம் அயான், மேக்கிங் த வாட்டர் சாஃப்ட். சோ நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கிறதே அந்த கால்சியம் அண்ட் மெக்னீசியம் தான் கரெக்டா. அப்ப அந்த கால்சியம் மெக்னீசியம் கேட்டயான் எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? கேட்டயான். அப்ப யார? சோ கால்சியமையும் மெக்னீசியமையும் ரீப்ளேஸ் பண்றாங்க. எதை வச்சு? சோடியம் அயோனை வச்சு. சோ தட் அங்க நம்மளுக்கு தேவையான பெனிஃபிட்ஸ், மீன்ஸ் மினரல்ஸும் கிடைச்சிரும். ஏன்னா Na+ தானே இருக்கு. சோ இட் வில் பி நீடட் ஃபார் அஸ் கரெக்டா. அப்படி கூட நம்ம சாஃப்ட் வாட்டரா மாத்தலாம், ரைட்? The last one, distillation method. So இந்த distillation methodல பாத்தீங்கன்னா டெம்பரரி ஹார்ட்னஸா இருந்தாலும் சரி, or else a permanent ஹார்ட்னஸா இருந்தாலும் சரி, எதை வேணா நம்ம சாஃப்ட் வாட்டரா மாத்திரலாம். பட் பிரச்சனை என்னன்னா, this is not suitable for drinking. ஏன்னா நம்ம வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுல ஒரு பர்டிகுலர் மினரல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மினரல்ஸ் நம்மளோட பாடிக்கு வேணும், ஓகே, ஃபார் த ப்ராப்பர் growthக்கு. ஓகே, ஆனா இந்த டிஸ்டில் வாட்டர் வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். அங்க ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் மட்டும் தான் இருக்கும், வேற எந்த மினரல்ஸும் இருக்காது. ஓகே, அதனால டிஸ்டிலேஷன் வாட்டர் வந்து இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங். ஓகே, நம்மளுக்கு தேவையான மினரல்ஸ் கிடைக்காது. என்ன பண்ணுவாங்க டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்ல? நீங்க படிச்சிருக்கீங்க லோவர் கிளாஸ்ல கரெக்டா. சோ ஜஸ்ட் ஹீட் பண்ணுவாங்க, அந்த வாட்டர் வேப்பரா மாறும். அங்க இருக்கிற வாட்டர் வேப்பரை கண்டிப்பா அகைன்
கூல் டவுன் பண்ணணும், கண்டென்ஸ் பண்ணுவாங்க. அந்த வாட்டர் வேப்பர் அகைன் நம்மளுக்கு லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறும், ரைட்டா? அப்படிதான் பியூர் வாட்டரை வந்து செப்பரேட் பண்றாங்க. ஓகே, சப்போஸ் அதுல ஏதாவது இம்பியூரிட்டிஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு இனிஷியல் இருக்கிற ஃபிளாஸ்க்லயே வந்து டெபாசிட் ஆயிக்கும். அண்ட் டிஸ்டில் ஆகி வர லிக்விட் விச் மீன்ஸ் வாட்டர் வேப்பர் மாதிரி வேப்பர் அகைன் லிக்விடா மாறுறது வந்து பியூர் ஃபார்ம் ஆஃப் வாட்டரா இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ டிஸ்டிலேஷன் ப்ராசஸ். அண்ட் திஸ் இஸ் அ ஹோம்வொர்க் கொஸ்டின் காய்ஸ். கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டேல மீட் பண்ணலாம். பை பாய்.